மக்களோடு நின்றவர்கள் யார், மக்களுக்கு உதவி செய்தவர்கள் யார், மக்களை தவிக்க விட்டுவிட்டு அங்கிருந்து ஓடி போனவர்கள் யாருன்னு மக்களுக்கு நல்லா தெரியும். அந்த ஃபங்க்ஷன்ல என்ன பேசினாலும் தெரியாது. என்ன என்ன சொன்னாரு எனக்கு தெரியாது. ஒரே கூட்டு தான், வேற மாற்றி கிடையாது. அதிமுகவும் திமுகவும் கேட்காத ஒரு விஷயத்துக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? விஜய் பேசியிருக்காங்க, எனக்கு தெரியாது அவர் என்ன பேசினாருன்னு தெரியாது எனக்கு. அது சென்னையில போய் அந்த என்னங்க தாய்மார்கள் ஹாஸ்பிட்டல்ல பல பேர் போய் ஆய்வு இல்லைங்க, தொடர்ந்து வந்து அமைச்சர்கள், இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இவங்க எந்த இடத்துல போகக்கூடாதோ அங்கே தொடர்ந்து போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சிரமங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். பள்ளிக்கூடங்களுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் மனநிலை பாதிக்கப்படக்கூடிய அளவிற்கு, அவங்களுக்கு மன உளைச்சலை தரக்கூடிய அளவிற்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு இன்னைக்கு இதெல்லாம் கடந்து முதலமைச்சரும் அதை செய்யும் பொழுது இந்த ஆட்சி எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மனதிலும் எழத்தான் செய்கிறது. ஒரு சென்சிட்டிவிட்டிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாருமே அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்கு, அதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் அதை பற்றி அதிகமாக சொல்ல விரும்பலை, ஏன்னா விசாரணையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை பற்றி நான் அட்லீஸ்ட் நானாவது ரெஸ்பான்சிபிளாக அதை பற்றி பேசாமல் இருக்கிறது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த நேரத்தில் கூட மக்களோடு நின்றவர்கள் யார், மக்களுக்கு உதவி செய்தவர்கள் யார், மக்களை தவிக்க விட்டுவிட்டு அங்கிருந்து ஓடி போனவர்கள் யாருன்னு மக்களுக்கு நல்லா தெரியும்.